السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العليم. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. صدق الرسول الكريم. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் இந்த உலகத்தில் பல்வேறு வருட கணக்குகள் எடுக்கப்படுகின்றது. அதாவது வருடங்களை பற்றி படிக்கக்கூடிய, காலங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குகின்றது. அதுதான் குரோனாலஜி. அவர்கள் காலவியல் என்பதாக சொல்லுவார்கள். அந்த காலவியலாளர்கள் பல்வேறு வருடங்களை பற்றி, பல்வேறு கால கணக்குகளை பற்றி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதில் நம்முடைய ஹிஜ்ரத், அதாவது ஹிஜ்ரி என்று அழைக்கப்படுகின்றோமே, அந்த காலத்தை பற்றியும் அந்த வருட கணக்கை பற்றியும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான கணக்கீடுகள் இருக்குகின்றது. இப்பொழுது நாம் நம்முடைய ஆங்கில வருடம் என்பதாக சொல்லுகின்றோமே, 2024 என்பதாக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த கணக்கீடை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த இங்கிலீஷ் ஆங்கில வருட கணக்கை எப்படி கணக்கிடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் இயேசு அவர்கள் பிறந்த காலகட்டத்திலிருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றைக்கு பிறந்தார்களோ அன்றைய காலகட்டத்திலிருந்து நாங்கள் அதை கணக்கிடுகின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த காலவியலாளர்களே சொல்லுகின்றார்கள், இந்த கணக்கீடு ஒரு வகையிலே சரியாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வகையிலே இது தவறாகவும் இருக்கலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தமிழகத்திலே. இந்த தமிழர்கள் ஒரு வகையான கால கணக்கீடுகளை வைத்திருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளை அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த 60 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் 1வது ஆண்டிலிருந்து அவர்கள் அந்த கால கணக்கை ஆரம்பிப்பார்கள். அதே போன்று யூதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய காலக்கணக்கு தான் மிகவும் மட்டமான காலக்கணக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் எதிலிருந்து கணக்கிடுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் என்றைக்கு உலகம் தோன்றியதோ அதிலிருந்து நாங்கள் இந்த காலக்கணக்கை ஆரம்பம் செய்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். கேட்பதற்கே மிக வேடிக்கையாக இருக்கும். என்றைக்கு உலகம் தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்றைக்கு உலகம் தோன்றியதோ அன்றிலிருந்து நாங்கள் இந்த காலத்தின் கணக்கை ஆரம்பம் செய்கின்றோம் என்பதாக கிட்டத்தட்ட 5000 சில்லறை என்கின்ற வருடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் நாம் மறந்த ஒரு விஷயம்தான் ஹிஜ்ரி.
இன்றைக்கெல்லாம் எந்த ஒரு டேட்டை எடுத்து எழுத வேண்டும் என்றாலும் நாம் ஆங்கில கணக்கை நாம் எழுதுகின்றோம். நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியமான இந்த ஹிஜ்ரியினுடைய வருடத்தை பற்றி நாம் மறந்துவிட்டோம். இந்த ஹிஜ்ரி எப்படி உருவானது, எதற்காக இதற்கு ஹிஜ்ரி என்பதாக பெயர் வந்தது, என்ன காரணம், இந்த ஹிஜ்ரிக்கு பின்னால் என்னென்ன செயல்கள் எல்லாம் இருந்தது என்பதனை நாம் ஒரு முஸ்லீமாக தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அங்கிருந்த அரபுகள் எல்லாம் எப்படி காலங்களை கணக்கிட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அங்கு ஏதாவது அந்த வருடத்தில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடந்து விட்டால் அந்த முக்கிய நிகழ்வுகளை வைத்து அந்த ஆண்டிற்கு பெயர் வைப்பார்கள். எப்படி இன்றைக்கு நாம் தமிழர்கள் 60 ஆண்டுகளுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்களோ, அதே போன்று அரபுகள் அந்த நிகழ்வுக்கு அந்த ஆண்டில் ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடந்துவிட்டால் அந்த ஆண்டிற்கு அந்த நிகழ்வினுடைய பெயரை வைத்து விடுவார்கள். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு பிறந்தார்களோ அன்றைக்கு தான் அந்த ஆண்டு தான் ஆமுல் ஃபீல் என்பதாக சொல்லுவார்கள், யானை ஆண்டு என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நாம் யானை படையினரை என்ன செய்தோம் என்பதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்விகளை எழுப்புகின்றான். அந்த யானை படையினர் யார், அவர்கள் எதற்காக காபாவை இடிக்க வந்தார்கள் என்பதனை எல்லாம் நாம் அதிகமாக அறிந்த ஒரு வரலாறு தான். அந்த யானை ஆண்டினை எதற்காக அதற்கு யானை ஆண்டு என்பதாக பெயர் வைத்தார்கள் என்றால், அந்த யானை படையினரை அல்லாஹ் தஆலா அபாபீல் என்கின்ற பறவைகளின் மூலியமாக அழித்தான். இதன் காரணமாக அது முக்கிய நிகழ்வாக மாறியது. அதனால் அந்த ஆண்டிற்கு யானை ஆண்டு என்பதாக பெயர் வைத்தார்கள். அந்த ஆண்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ஆமுல் ஃபீலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்பதாக நம்முடைய மதரசாக்களிலே நாம் படித்திருப்போம். அதற்கு பிறகு உள்ள ஆண்டுகளுக்கெல்லாம் யானை ஆண்டு 1, யானை ஆண்டு 2, யானை ஆண்டு 3 என்பதாக பெயர்களை வைத்து கொண்டே இருந்தார்கள். அதே போன்று ஹிஜ்ரி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 10வது ஆண்டிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய குழந்தைகள், அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை எல்லாம் ஊர்வலக்கம் செய்தார்கள். அந்த ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அன்பு மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபும் மரணம் அடைகின்றார்கள். இந்த இரண்டும் ஒரே ஆண்டிலே நடக்குகின்றது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஒரு சங்கடக்கூடியமான ஒரு ஆண்டாக இருந்தது, மிகவும் துக்ககரமான ஒரு ஆண்டாக இருந்தது. அதன் காரணமாக அதற்கு துக்க ஆண்டு என்பதாக பெயர் வைத்தார்கள். என்றைக்கு ஹிஜ்ரி என்பதாக இதற்கு பெயரிடப்பட்டது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஹிஜ்ரி என்கின்ற ஒரு ஆண்டு கணக்கே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டுகள் ஆட்சி செய்கின்றார்கள். அந்த 10 ஆண்டுகளிலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஹிஜ்ரி என்கின்ற பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்கள் 2.5 வருடங்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்களுடைய காலகட்டத்திலும் ஹிஜ்ரி என்கின்ற பெயர் பயன்படுத்தவில்லை. ஆனால் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடம், தங்களுடைய தோழர்களிடம் பேசுகின்றார்கள், தோழர்களே, நாம் ஒரு ஆண்டை கணக்கிட வேண்டும். நாம் ஒரு ஒரு விஷயத்தை கணக்கிடாமல் நாம் பயணம் பெற்று கொண்டிருக்கின்றோம். எதையாவது நாம் ஒரு விஷயத்தை வைத்து நாம் ஒரு ஆண்டுகளாக நாம் கணக்கிட வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லிய பொழுது பல்வேறு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றது. என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அந்த ஆண்டை வைத்து நாம் ஆண்டுகளை தொடங்குவோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள், எந்த ஆண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத், நபித்துவம் கிடைத்ததோ அந்த ஆண்டிலிருந்து நாம் ஆண்டுகளை கணக்கிடுவோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படியே அந்த ஆலோசனை போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டத்திலே அவர்களிடம் ஆலோசனை வைக்கப்படுகின்றது, என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த நாட்களிலிருந்து, அந்த ஆண்டிலிருந்து நாம் ஆண்டினுடைய கணக்கை வைப்போம் என்பதாக சொல்லப்படுகின்றது. இதை அனைத்து சஹாபாக்களும் ஏக மனதாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்றுதான் ஹிஜ்ரியினுடைய ஆண்டு கணக்கிடப்படுகின்றது. என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அதுதான் ஆண்டு 1.
இன்றைக்கு நாம் 1446வது ஆண்டிலே இருக்குகின்றோம். அப்படியானால் 1446 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் என்பதாக அர்த்தம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதை மறந்த ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருக்குகின்றது. ஒருவரை அழைத்து ஹிஜ்ரி என்றால் என்ன என்பதாக கேட்டால் யாருக்கும் தெரிவதில்லை. இன்றைய காலகட்டம் அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆங்கில காலண்டரை நம்பியவர்களாக, ஆங்கில காலண்டர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய அசலை மறந்தவர்களாக, நம்முடைய கல்ச்சரை மறந்தவர்களாக, நம்முடைய கலாச்சாரத்தை மறந்தவர்களாக இன்றைக்கு நாம் சுற்றி கொண்டு இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அந்த ஹிஜ்ரியினுடைய ஆண்டு கணக்கிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வலிலே ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். உடனே அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், அமீருல் முஃமினீனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நாம் எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம்? இன்றைக்கு நாம் ஆங்கில வருடம் என்று சொன்னால் ஜனவரியை முதல் மாதமாக வைக்கின்றோம். தமிழ் வருட கணக்கு என்று சொன்னால் தை மாதத்தை முதல் மாதமாக வைக்கின்றோம். அதே போன்று அரபிய மாதம், அதாவது இன்றைக்கு இஸ்லாமிய காலண்டர் என்பதாக சொல்லப்படுகின்றது, இந்த ஹிஜ்ரி காலண்டரிலே முதல் மாதமாக எதை வைக்கலாம் என்பதாக ஆலோசனை செய்த பொழுது அதற்கும் பல்வேறு ஆலோசனை எடுக்கப்படுகின்றது. சில சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நாம் ரமலானை முதல் மாதமாக வைப்போம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரக்கத்தான ஒரு மாதம், அதை முதல் மாதமாக வைப்போம் என்பதாக சொல்லப்படுகின்றது. சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், துல் ஹஜ்ஜை நாம் முதல் மாதமாக வைப்போம். சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வலில் தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், அதே மாதத்தை முதல் மாதமாக வைப்போம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அரபுகளினுடைய பழக்க வழக்கமே முதல் மாதம் முஹர்ரமாக இருந்தது. அதே முதல் மாதம் முஹர்ரத்தை நாம் முதல் மாதமாக வைத்துக் கொள்வோம் என்பதாக ஆலோசனை செய்யப்பட்ட பொழுது அந்த முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை, இன்றைக்கு எந்த மாதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதே முதல் மாதமாக முஹர்ரம் மாதத்தை அன்றைக்கு சஹாபாக்கள் முதல் மாதமாக ஏகமனதாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இப்படிப்பட்ட வரலாறுகளை மறந்தவர்களாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் மறந்து அதை விட்டு விலகக்கூடிய மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வரலாறு தெரியாத ஒரு சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது என்பதாக சொல்லுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வரலாறுகளை எல்லாம் வேறு ஒருவர் வந்து அளிக்கவில்லை, நாம் மறந்த ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மிக விரைவாக பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலுடைய பல்வேறு விஷயங்களை நாம் படித்திருப்போம், பல்வேறு விஷயங்களை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் நாம் எதை முன்னிறுத்தி கேட்டிருப்போம்? உரிமைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள், சகோதரத்துவத்தை பற்றி பேசினார்கள், கியாமத் நாளினுடைய அறிகுறிகளை பற்றி பேசினார்கள் என்பதனுடன் நாம் முடித்துக் கொள்வோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி பேருரையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காலம் இருக்கின்றது அல்லவா, இந்த காலம் என்றைக்கு அல்லாஹ் தஆலா படைத்தானோ அந்த போன்ற காலத்திற்கு இன்றைய நாள் மாறிவிட்டது. இனி யார் இந்த காலங்களிலே குழப்பம் செய்கின்றார்களோ, ஒரு மாதத்தை புனித மாதமாக அறிவிக்கின்றார்களோ, ஒரு மாதம் மாதமாக இருப்பதை அவர்கள் புனிதம் இல்லாமல் மாற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை அல்லாஹ் தஆலா குஃப்ராலிகளாக மாற்றிவிட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை மெய்ப்பிக்க வரக்கூடிய விஷயமாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். 9வது அத்தியாயம் அத்தௌபாவுடைய சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துல் ஃபில் குஃப்ர், யார் மாதங்களிலே நாட்களிலே கூடுதலையும் குறைவுகளையும் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் குஃப்ருடைய மக்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு இருந்த அரபுகளிடம் ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. எதற்காக இந்த 3 மாதங்கள், அதாவது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா புனித மாதங்களாக ஆக்கி வைத்திருந்தான். அதற்கு முன்னதாகவே
அன்றைக்கு அரபுகள் அதை புனித மாதங்களாக கருதி கொண்டிருந்தார்கள். காரணம் என்று சொன்னால், இந்த துல்காதாவிலே மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக வருவார்கள். அன்றைக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாலும் ஹஜ்ஜிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர்கள் துல்காதா மாதத்திலே ஹஜ்ஜிக்காக வருவார்கள். அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அங்கே தங்குவார்கள். முஹர்ரம் மாதத்திலே அவர்கள் பெறப்படுவார்கள். இந்த நாட்களிலே அந்த ஹாஜிகளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த ஒரு சண்டையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த 3 மாதங்களை தொடராக அன்றைக்கு அரபுகள் புனித மாதங்களாக ஆக்கினார்கள். அந்த புனித மாதங்களிலே யாரும் சண்டையிடக்கூடாது, யாராவது நமக்கு தீங்கிழைக்க வந்தால் மாத்திரமே அவர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையை இறக்கினான் பிற்காலத்திலே. ஆனால் அன்றைக்கு அரபுகள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு முஹர்ரம் மாதம் இருக்குகிறது என்று சொன்னால் அதை ஒரு வருடம் புனித மாதமாக ஆக்கிக் கொள்வார்கள். மறு வருடம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சஃபர் மாதத்தை புனித மாதமாக மாற்றிவிட்டு இந்த மாதத்திலே சென்று போர் செய்வார்கள். இப்படி அவர்கள் புனித மாதங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் யார் இந்த நாட்களிலே இந்த மாதங்களினுடைய கணக்குகளிலே நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்களோ, கூடுதல் குறைவுகளை ஏற்படுத்துவீர்களோ அவர்கள் குஃப்ரில் உள்ளவர்கள் என்பதாக சொன்னான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பல்வேறு காலண்டர்கள். இந்த ஹிஜ்ரியினுடைய விஷயத்திலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்குகின்றது. லிபியா, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், லிபியா என்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டிலே கடாஃபி என்கின்ற ஒரு மனிதர், அவர்தான் அன்றைக்கு உள்ள ஆட்சியாளர். இன்றைக்கு நாம் எதை ஹிஜ்ரியினுடைய காலண்டராக வைத்திருக்கின்றோம்? என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த நாளிலிருந்து நாம் ஹிஜ்ரத்தினுடைய நாட்களை கணக்கிடுகின்றோம். ஆனால் அன்றைக்கு அந்த கடாஃபி என்பவர் சொன்னார், எப்படி ஹிஜ்ரியை நாம் ஒரு வருடத்தின் கணக்காக வைக்க முடியும்? இந்த ஹிஜ்ரியை எல்லாம் நாம் கணக்காக வைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு பிறந்தார்களோ அன்றைய காலகட்டத்திலிருந்து நாம் ஹிஜ்ரியினுடைய கணக்கை எடுப்போம் என்பதாக அந்த கால கணக்கை அவர்கள் எடுத்தார்கள். இவர்கள் அந்த ஒரு விஷயத்தை குழப்பம் செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவரினுடைய பிறப்பில் எந்த ஒரு சாதனைகளும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் பிறந்த ஆண்டு என்பதாக அன்றைக்கு இருந்த அரபுகளும் வைக்கவில்லை, பின்னால் வந்த சஹாபாக்களும் அந்த ஆண்டிற்கு பெயர் வைக்கவில்லை. ஆனால் ஒருவரினுடைய சாதனை என்பது என்ன தெரியுமா? அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் தான் சாதனையாக அமைகின்றது. அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த நபித்துவம், நுபுவத், அதை ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வலிமிக்க ஹிஜ்ரத், அதை நாம் சாதனைகளாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் காரணமாகத்தான் அன்றைக்கு அவர்கள் எல்லாம் சாதனையை ஹிஜ்ரியினுடைய நாட்களாக, ஹிஜ்ரி என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஹிஜ்ரத்தாக செய்தார்களோ அதை கொண்டு ஹிஜ்ரியாக கணக்கிட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்கலாம், ஒரு ஹிஜ்ரத்தை எப்படி நாம் ஒரு ஆண்டினுடைய கணக்காக வைக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் முதல் ஹிஜ்ரத்தா என்பதாக பார்த்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் கிட்டத்தட்ட 3 ஹிஜ்ரத்துகள் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே இந்த மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு அதிகமான தீங்குகளை விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் சில சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள், இங்கே நாங்கள் இருந்தால் எங்களை அடித்தே கொன்று விடுவார்கள் இந்த பாவிகள், எங்களுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அபிசீனியா என்கின்ற ஒரு நாடு இருக்குகின்றது, ஹபஷா என்கின்ற ஒரு நாடு இருக்குகின்றது, அதனுடைய ஆட்சியாளர் நல்ல மனிதர் என்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன், நீங்கள் அங்கு வேண்டுமானால் சென்று வாழுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. சில நபர்கள் அங்கு குடியேறுகின்றார்கள். மக்காவை விட்டுவிட்டு அந்த அபிசீனியா என்கின்ற பகுதிக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். சில நாட்கள் ஆகின்றது, சில வருடங்கள் உருண்டோடுகின்றது. மீதம் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்களும் அபிசீனியாவிற்கு செல்லட்டுமா என்பதாக கேட்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்குகின்றார்கள். இதுதான் 2வது ஹிஜ்ரத். அந்த மக்கள் எல்லாம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்தாக செல்கின்றார்கள். 3வது விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு முகாந்திரம் கிடைத்து விடாதா, எங்காவது போய் நாம் இஸ்லாத்தை நிம்மதியாக பின்பற்ற முடியாதா என்பதாக யோசித்துக் கொண்டிருந்த தருணம் தாயிஃப் என்கின்ற ஒரு நகரம்.
அந்த தாயிஃபினுடைய நகரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்று இஸ்லாத்தை போதிப்போம், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் அங்கு சென்று அமைதியாக வாழலாம் என்பதாக யோசித்து அவர்கள் தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யோசனைக்கு மாற்றமாக அமைகின்றது. அங்கிருந்த மக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சின்ன சின்ன கற்களால் எறிந்து அவர்களுக்கு காயங்களை உண்டுபடுத்துகின்றார்கள். இதுதான் 3வது ஹிஜ்ரத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 ஹிஜ்ரத்துகளுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தேர்வு செய்தார்கள். அக்கபத்துல் ஊலா முதல் ஒப்பந்தம் என்பதாக சொல்லப்படும், அக்கபத்து சானியா 2வது ஒப்பந்தம் என்பதாக சொல்லப்படும். மதீனா வாசிகள் அலை அலையாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் செய்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எப்படியாவது மதீனாவிற்கு வாருங்கள், எங்களை உயிரை விட உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்பதாக சொன்னார்கள். அதன் காரணமாக அங்கிருந்த சஹாபாக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரே ஒரு மனிதர் பகிரங்கமாக நான் ஹிஜ்ரத் செல்கின்றேன் என்பதாக பிரகடனம் விட்டார். அனைத்து சஹாபாக்களும் மறைமுகமாக ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த காலம். யாராவது நாம் தடுத்து விடுவார்கள், நாம் செல்லக்கூடிய பயணத்தை குழப்பி விடுவார்கள் என்பதாக அனைத்து சஹாபாக்களும் இரவு நேரங்களிலே மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டிருந்த காலம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவினுடைய வாசலில் வந்து நிற்கின்றார்கள். யா குரைஷ், குறைஷினுடைய மக்களே என்பதாக அழைக்கின்றார்கள். அனைத்து குறைஷிகளும் வருகின்றார்கள். அந்த இடத்திலே பேசினார்கள். ஏதோ ஒரு படத்தினுடைய டைலாக் அல்ல, ஏதோ ஒரு வீர வசனம் அல்ல, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இன்னைக்கு ஹிஜ்ரத் போறேன், நான் இன்றைக்கு மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்கின்றேன், யாருக்கு தைரியம் இருக்குகின்றதோ ஒன்று கையை வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு நபர்களும் கையை வைக்க தைரியம் வரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்திற்காக கிளம்பினார்கள். அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இரவு நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்திற்காக கிளம்பினார்கள். அவர்கள் சௌரியினுடைய குகையிலே தங்கியிருந்தார்கள். அதிகமான எதிரிகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் மறைத்து காப்பாற்றினான் என்பதையெல்லாம் நாம் வரலாறுகளின் ஊடுகளாக நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, யாருக்கு ஹிஜ்ரத் கடமை? முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத் என்பதாக பேசுகின்றோமே, இந்த ஹிஜ்ரத் யாருக்கு கடமை? இன்றைக்கு நாம் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து விட முடியுமா? யாருக்கு ஹிஜ்ரத் கடமை? ஒரு ஆட்சியை அமைப்பது தான் ஹிஜ்ரத்தா என்பதை பார்த்தால், ஒரு ஆட்சியை அமைப்பது ஹிஜ்ரத் அல்ல. அப்படி என்று அது ஆட்சி அமைப்பது தான் ஹிஜ்ரத் என்பதாக நாம் அதற்கு ஒரு டெஃபனிஷனை கொடுத்தோம் என்று சொன்னால், அப்படி என்றால் அதற்கு முன்னால் இருந்த 3 ஹிஜ்ரத்துகளும் செல்லுபடி இல்லாமல் சென்றுவிடும். அபிசீனியாவினுடைய 2 ஹிஜ்ரத்துகளும் அந்த தாயிஃபினுடைய ஒரு ஹிஜ்ரத்தும் செல்லுபடி இல்லாமல் சென்றுவிடும். யாருக்கு தெரியுமா இந்த ஹிஜ்ரத் கடமை? யார் உரிமைகளை இழக்குகின்றார்களோ, யார் அவர்களுடைய நிம்மதியை, இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதில் நிம்மதியை இழக்குகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஹிஜ்ரத் கடமை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ரோஹிங்கிய முஸ்லிம்களை எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு ஹிஜ்ரத் பக்காவாக கடமை. பலஸ்தீனிய மக்களை எடுத்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை. ஆனால் இன்றைக்கு சுபகோபகமாக வாழக்கூடிய நமக்கு ஹிஜ்ரத் கடமையா என்று சொன்னால், ஒரு வகையிலே கடமை, ஒரு வகையிலே கடமை அல்ல. இன்றைக்கு நாம் இஸ்லாத்தை நிம்மதியாக நம்முடைய பூமியிலே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு அந்த பூமியிலே ஹிஜ்ரத், அதாவது இஸ்லாத்தை நிம்மதியாக பின்பற்ற முடியாமல் செல்லுகின்றதோ அன்றிலிருந்து அந்த மக்களுக்கெல்லாம் ஹிஜ்ரத் கடமை என்பதை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டம் எந்த அளவிற்கு இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஹிஜ்ரத் என்றால் என்பதனை கூட அறியாத ஒரு மக்களாக, தெரியாத ஒரு மக்களாக இன்றைக்கு மாறி இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறுகளை அதிகமாக படிக்கக்கூடிய கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வரலாறுகளை நாம் படிக்க மறந்தோம் என்று சொன்னால், வரலாறு நாம் ஒரு காலமும் படைக்க முடியாது. நாம் வரலாறுகளை அதிகமாக படிக்கக்கூடிய மக்களாகவும், அதிகமாக வரலாறு படைக்கக்கூடிய சமுதாயமாகவும் நாம் அனைவரும் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா
அவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்களே அதில் இருந்த ஒரு பெண்மணி. அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஸ்மா பின்த் உமைஸே, நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க? அபிசீனியாவிற்கு நிம்மதியாக சென்று வாழ்ந்தீர்கள். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள்லாம் அபிசீனியாவுக்கு போயிட்டீங்க. நாங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு பாடுபட்டோம் என்று சொன்னால், எங்களுடைய இரத்தத்தையும் எங்களுடைய உயிரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தீர்கள். உங்களை விட எங்களுக்கு தான் அதிக கூலி என்பதாக அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது, இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இவ்வாறாக இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார். எது யா ரசூலுல்லாஹ் உண்மை? அவர்களுக்கு அதிகமான கூலியா அல்லது எங்களுக்கு அதிகமான கூலியா என்பதாக சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லே சஃபீனா, இந்த கப்பல் வாசிகளே, அவர்கள் எல்லாம் கப்பலிலிருந்து இறங்கி வந்தார்கள். அபிசீனியாவிலிருந்து கப்பல் வாசிகளே, நீங்கள் 2 ஹிஜ்ரத்துகளை மேற்கொண்டீர்கள். உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்திற்கான கூலி உண்டு. ஆனால் அன்றைக்கு அந்த உமரினுடைய தோழர்களுக்கு இது இவ்வாறான கூலிகள் கிடையாது என்பதாக சொன்னார்கள். ஹிஜ்ரத்தினுடைய கூலியே வேற. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஒரு துபாய்க்கோ அல்லது ஒரு லண்டனுக்கோ போகின்றோம். மீண்டும் வந்து நம்முடைய வீடுகளுக்கு பார்த்தால் நம்முடைய சொத்துக்கள் இருக்கும், நம்முடைய வீடுகள் இருக்கும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் அப்படியே இருப்பார்கள். ஆனால் ஹிஜ்ரத் என்று என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போவதல்ல, ஒவ்வொரு மனதையும் அப்படியே கிழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஹிஜ்ரத். அவர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த ஊரை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும், அவர்களுடைய பணங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும். மீண்டும் வந்து பார்த்தால் அவர்களுடைய வீடு இருக்காது, அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்காது. அந்த அளவிற்கு மிக மோசமான விஷயம்தான் இந்த ஹிஜ்ரத். அப்படிதான் அன்றைக்கு இந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையவே இந்த ஹிஜ்ரத்திற்காக அர்ப்பணித்து மக்காவிலிருந்து மதினாவிற்காக வந்தார்கள். நாம் அதிகமாக இது போன்ற வரலாறுகளை படிக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் மாற அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்றால் என்ன, அதனுடைய வரலாறுகள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தினுடைய கடமையை ஆக்கி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யவில்லை என்றால் என்ன அவர்களுக்கு கூலி என்று சொன்னால், ஒருவருக்கு ஹிஜ்ரத் கடமையாக என்றது அந்த நாட்டிலே அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஹிஜ்ரத் கடமை. ஆனால் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அவர்களால் வர முடியவில்லை என்று சொன்னால், அவர்களுக்காக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்காக ஜகாத்தை கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கான முகாந்திரமான அந்த கனிமத் பொருட்கள், போரில் கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு பங்கு வைக்கக்கூடாது என்பதனை தான் இன்றைக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்குகின்றது. ஒருவேளை அந்த மக்களுக்கெல்லாம் ஹிஜ்ரத் வருவதற்கு அவர்களுக்கெல்லாம் ஆசை, ஆனால் அந்த ஹிஜ்ரத்தை அவர்களால் செய்து முடிக்க முடியவில்லை, அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள் என்றால் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக அந்த இஸ்லாமிய அரசாங்கம் அவர்களுக்காக போராட வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிமுறை. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், இஸ்லாமிய நாடுகள் என்பதாக பெயர் இருக்குகின்றது. கிட்டத்தட்ட 53 நாடுகள் 60 நாடுகள் கிட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்குகின்றது. இஸ்லாமியர்களுக்காக எந்த ஒரு குரலையும் அவர்கள் கொடுப்பதில்லை, நாம் கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள், அன்றைக்கு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தால் உடனே அவர்கள் அந்த முஸ்லீமுக்காக தன்னுடைய போராட்டம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி மாறி இருக்குகின்றது என்பதனை நாம் புரிந்து இருக்க வேண்டும். அதே போன்று
ஒருவர் ஹிஜ்ரத் செய்து விட்டால் அவர் மீண்டும் அதே நாட்டிற்கு சென்று வாழக்கூடாது. இதைதான் இஸ்லாம் நமக்கு போதிக்குகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் இருக்குகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நோய் வருகின்றது. மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்குகின்றார்கள். அவர்களுக்கே தெரிகின்றது நாம் மரணித்து விடுவோம் என்பதாக. அப்பொழுது தன்னுடைய மக்களிடம், அவர்களுடைய குழந்தைகளிடமெல்லாம் சொத்துக்களை பற்றி பிரித்து கொடுக்குகின்றார்கள். பிரித்து கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் போலவே 7 வருடங்கள் ஆகிவிட்டது. மீண்டும் இந்த ஹஜ்ஜிக்காக இங்கே வந்து நான் மாட்டிக்கொண்டேன். எனக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சாத் இப்னு ஹவுலா என்கின்ற ஒரு சஹாபி வந்தார். அவரை போன்று இந்த சாத் இப்னு அபி வக்காஸை மாற்றி விடாதே யா அல்லாஹ் என்பதாக துஆக்களை கேட்டார்கள். காரணம் என்று சொன்னால், சாத் இப்னு ஹவுலா என்கின்ற சஹாபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்துவிட்டு மீண்டும் அவர்கள் மக்காவினுடைய வாசலுக்கு வரும் பொழுது அவர்கள் மக்காவிலே மரணிக்குகின்றார்கள். இவர்கள் இந்த மக்காவிலே மரணித்த காரணத்தினால் ஹிஜ்ரத்தினுடைய கூலி கிடைக்காது என்கின்ற ஒரு சட்டம் இயற்றப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுபகோபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹிஜ்ரத் என்பதனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிஜ்ரத்திற்கு பிறகு அந்த நாட்டிலே நாம் போய் சென்று வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அந்த நாட்டினுடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய கூலிகள் கிடைக்காது. இதை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலிமிக்க ஹிஜ்ரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருவரும் ஹிஜ்ரத்திற்காக கிளம்புகின்றார்கள். மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்காக கிளம்பும் பொழுது காபத்துல்லாவினுடைய திரை சிலையை பிடிக்குகின்றார்கள். அந்த காட்சியை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அந்த திரை சிலையை பிடிக்குகின்றார்கள். பிடித்துவிட்டு காபாவிடம் பேசினார்கள். மக்கா மாநகரமே, நான் உன்னை விட்டு செல்லவில்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை துரத்தி அடிக்குகின்றார்கள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எனக்கு பிடித்த ஒரு மண் இந்த மக்காவினுடைய மண். ஆனால் இன்றைக்கு நான் துரத்தி அடிக்கப்படுகின்றேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டவர்களாக அந்த மக்காவை விட்டு கடந்து சென்றார்கள். எந்த அளவிற்கு இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொந்த நாடை விட்டு, நம்முடைய சொந்த ஊரை விட்டு நாம் பிரிந்து செல்கின்றோம் என்றால் எந்த அளவிற்கு அந்த வழி இருக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு அதிகமான சஹாபாக்கள் பெயரை கூட சொல்லலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மக்காவினுடைய ஞாபகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்காவை பற்றி கவிதை பாடிக்கொண்டே இருந்தார்கள். மக்காவை விட்டு வந்து விட்டோமே, புனித மாநகரமே என்பதாக அவர்கள் கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தார்கள். மக்காவினுடைய நினைவுகளை விட்டு அவர்கள் வரவே இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் இந்த மதீனா நகரத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நகரமாக மாற்றி அல்லாஹ் என்பதாக அவர்கள் துஆக்களை செய்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி நிலவும் பொழுதும் மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகும் இந்த மதீனாவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையிடமாக வைத்திருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் பொழுது இந்த ஃபத்தஹே மக்கா, அந்த மக்கா மாநகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்குள்ளாக வருகின்றது. அன்றைக்கு இருந்த அன்சாரி தோழர்கள்லாம் யோசித்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டுவிட்டு மீண்டும் மக்காவிற்கு சென்று விடுவார்களோ என்பதாக அச்சப்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மக்காவிலே வாழ மாட்டேன், என்னுடைய நகரம் மதீனா என்பதாக மீண்டும் மதீனாவிற்கு வந்தார்கள். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நேசத்திற்குரிய நகரமாக வைத்தார்களோ அதே நகரத்தை தான் அன்றைக்கு இருந்த ஹலீஃபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதை தான் தலைமையிடமாக வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதை தான் தலைமையிடமாக வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் வரை அந்த மதீனா தான் தலைமையிடமாக இருந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், நாம் அடுத்தடுத்த காலங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய வழி என்ன என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பதனை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள மக்களாக வாழ அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.